திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம்.
Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம்.
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். सूर्यस्वं शुक्रमासं प्रभु भवस्वं ग्रहादि पूर्व उच्चानि बध्नातिरन्तरं अनुस्मार प्रदानामि दे अक्षरस्मि प्रवदः अमरितेन्द्राय श्रीहा सर्वलोकधिराय सर्वभारतधिराय सर्वधारित्रे गुरुकुल देहि सदा इष्ट सर्वलोकायं महालक्ष्मी महालक्ष्मी धनलक्ष्मी कामलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी दे अक्षरस्मि योगः दीपा सर्वलोकधिराय सर्वभारतधिराय सर्वधारित्रे गुरुकुल देहि सदा इष्ट सर्वलोकाय महालक्ष्मी महालक्ष्मी ओम नमो भगवते लोकधिराय ओम ह्रीं ओम ऐं क्लीं आदिलक्ष्मी कनकालक्ष्मी जयलक्ष्मी धनलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी श्रीलक्ष्मी योगः दीपा सर्वलोकधिराय सर्वभारतधिराय सर्वधारित्रे गुरुकुल देहि सदा इष्ट सर्वलोकाय महालक्ष्मी महालक्ष्मी ओम राधे विष्णुवे विष्णुपत्नीदेवे अन्नोलक्ष्मी स्वाहा ओम राधे विष्णुवे विष्णुपत्नीदेवे अन्नोलक्ष्मी स्वाहा ओम राधे विष्णुवे विष्णुपत्नीदेवे अन्नोलक्ष्मी स्वाहा ஜோதியே போற்றி அப்படியே நீங்களே சொல்லி கேட்குறதுங்க. பண்ணக்கூடாது. ஏன் இப்படி 108 பேர் 200 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் பண்ணணுமா அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம வாழக்கூடிய இல்லத்துல எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தா, நெகட்டிவ் எனர்ஜி, குலதெய்வத்தோட ஆசீர்வாதங்கள் இல்லாம இருந்தா, இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம இருந்தா, பித்ருக்களோட ஆசீர்வாதங்கள் இல்லாம இருந்தா, குடும்பத்துல கடன் பிரச்சனை, நீதிமன்ற வழக்கு, வேலை இல்லாம கஷ்டப்படுறது, உத்தியோகம், திருமணம், குழந்தை பேரு, வெளிநாடு வாய்ப்பு, இப்படி
எதிர்பார்ப்புகளும் கஷ்டங்களோட ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது தனி நபர்களோட வழிபாட்டை பெரிய அளவில் ஒரு வைப்ரேஷனா எடுத்துக்க முடியாது. அப்ப கோவில் அப்படிங்கிறது ஒரு காஸ்மோ எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம், எல்லா ஒரு வைப்ரேஷனும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல அனைத்து பெண்களும் எப்பவுமே தனிமரம் சோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபரோட வழிபாட்டை காட்டி அனைத்து அன்பர்களும் ஒரு சேர உட்கார்ந்து மந்திரங்களை ஜபித்து திருவிளக்கை ஏற்றி வழிபடக்கூடிய வழிபாட்டுக்கு அவ்வளவு பவர். இது எப்படின்னா 2 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டை 10 பேர் வாங்கி அடிச்ச உடனே 10 பேர் பிரிச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷம். அதுல யாராவது ஒருத்தருக்கு நல்ல நேரம் இருந்தா கூட 9 பேருக்கும் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு பெரிய பாக்கியத்தை இங்க அனைவருக்கும் அந்த அம்மா கொடுக்க காத்துட்டு இருக்கும் பொழுது வீட்டுல நாம பண்ணக்கூடிய வழிபாடுகளை தவிர்த்து இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணும் பொழுது இந்த திருவிளக்கோட சேர்ந்து தெய்வ சக்திகளும் இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நாம வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் அவங்களோட பூஜை அறையில கொண்டு விளக்க வச்சு ஒரு ஆரத்தி பண்ணி. திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். ஒரு பூவால விளக்க சாந்தி பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போய் வலதுகால வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவங்க வீட்டு பூஜை அறையில திரும்பவும் விளக்க ஏற்றிக்கலாம். அதை விட சிறந்தது வீட்டு வாசல்ல கொண்டு வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று விளக்கை ஏற்றி விளக்கோட தங்களோட வலதுகால வச்சு வீட்டுக்குள்ள போய் அந்த பூஜை அறையில அவங்களோட விளக்க வச்சு வழிபட்டா அவ்வளவு சிறப்பு. இங்க இருந்து நீங்க மட்டும் விளக்கு எடுத்துட்டு போல இங்க இருக்கக்கூடிய புண்ணியமான விளக்கக்கூடிய அம்மன் சப்த விளக்க ஸ்தலம் 7 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. பிரக்னி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த 7 பேர்ல மகேஸ்வரி தான் ஊஞ்சல் புண்ணியம்மன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 சப்த விளக்க ஸ்தலத்துல ஒரு ஸ்தலம் நம்ம புண்ணியம்மன் கோவில். தமிழ்நாட்டில் அந்த 9 முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலங்களை ஒத்திதான் நம்ம அம்மா ஊஞ்சல் புண்ணியம்மன். இந்த அம்மன் கோவிலில் இருந்து போகும்பொழுது இந்த உலகத்தோட ஆதி வழிபாடு எது? சிவபெருமானோ அம்பானோ பெருமானோ கிடையாது ஆதி வழிபாடு. சப்தகன்னிகள் தான் ஆதி வழிபாடு. அதனால்தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் பெண் தெய்வம் தான் குல தெய்வம். அப்ப நீங்க இங்கிருந்து புறப்படும் பொழுது இந்த 7 கன்னிமார்களும் உங்க பின்னாடி வருவாங்க. அவங்க வரும்பொழுது அஷ்டலட்சுமியும் மகாலட்சுமியும் குபேரலட்சுமியும் உங்க கூட வருவாங்க. சரஸ்வதியும் பார்வதியும் வருவாங்க. இத்தனை பேரை படைசூழ நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது வாசல்ல இதுவரையில திருப்தி அடையாத ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய உங்களோட பித்ருக்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் அனைவரும் உங்க கூட உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. வந்த பிறகு உங்க வீட்டுல எல்லா விதமான வளங்களும் பெற்று தெய்வ சக்திகள் பெருகி எண்ணிய எண்ணங்கள் உருவாகி நீங்க மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வீங்கன்னு இந்த திருவிளக்கு பூஜை அனைவரையும் வாழ்த்தி முறையா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. வழிபாடோட வீட்டுக்குள்ள போங்க. பதட்டம் வேண்டாம். திருவிளக்கு பூஜை பண்ணிட்டு அழகா சாந்தி பண்ணிக்கீங்க. வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஏற்றிக்கிட்டு வலது கால வச்சுட்டு உள்ள போனா போதும். எந்த பதட்டமும் இல்லாம அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை மனசுல நினைச்சிருக்கீங்க. அனைத்தும் கைகூடுன்னு சொல்லி அனைவரையும் வாழ்த்தோம். ஓம் அன்னலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. லட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் அமிர்தலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் அமரலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் அம்சலட்சுமியை போற்றி. ஓம் அபூர்வலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் இஷ்டலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் இன்பலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி. ஓம் இதயலட்சுமியை போற்றி. ஓம் திருவிளக்கு தாயே போற்றி.
போற்றி ஓம் ஈஸ்வரிய லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஏகலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் உண்மை லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சந்தான லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சங்கு லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சக்கர லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சந்தோஷ லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சரச லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சகலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஞானலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் தர்மலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் தனலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் தவலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் நவலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் தானலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் வைரலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் நீலலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் முத்துலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் பவலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் மாணிக்கலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் மரகதலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் கோமேத லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் பதுமாரக லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் வைடூரி லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் பிரம்மலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் விஷ்ணுலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் சிவலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஜோதி லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே ஓம் சித்தலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே ஓம் சிங்கார லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே ஓம் சொர்ணலட்சுமியை போற்றி தாயே போற்றி ஓம் நாகலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் யோகலட்சுமியை போற்றி திருவிளக்கு தாயே போற்றி ஓம் போகலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் புவனலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் கோமலட்சுமியை திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். ஓம் உதயலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் உத்தமலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் உபாசனலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஊர்ஜிதலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் எட்டு லட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஏகலட்சுமியை போற்றி ஓம் ஔஷதலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் ஔபாசனலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே போற்றி ஓம் கருணலட்சுமியை போற்றி ஓம் திருவிளக்கு தாயே स्वाहा श्री महालक्ष्मी ओम नमो भगवते लोकवसीहाय मोहिनी ओम ऐं ऐं श्री आदिलक्ष्मी चंदालक्ष्मी गजलक्ष्मी धनलक्ष्मी धान्यलक्ष्मी भाग्यलक्ष्मी विजयलक्ष्मी वीरलक्ष्मी ऐश्वर्यलक्ष्मी हि अक्षलक्ष्मी योगः मम इरुदैतदाय सदीधा सर्वलोकवसीहाय सर्वराजवसीहाय सर्वधारयुक्तिधे गुरुभुवे जय जय सर्वारिष्ट सर्वसौभाग्यं श्री महालक्ष्मी ओम भट स्वाहा श्री महालक्ष्मी इदं नमः ओम महादेवी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम महादेवी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा
இவ்விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் ஸ்தாபகர் மற்றும் பீடாதிபதி எஸ்எஸ்சி சுவாமிகள் பீடாதிபதி ஸ்ரீ மகா சர்வேஸ்வர பீடம் கலியாபுரம் எம்ஏ வட்டம் மாணிக்கனை மாவட்டம் அவர்களையும் திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். எல்லாரும் கற்பூரம் ஏற்றிக்கோங்க. சொல்லுங்க. தீபஜோதி சிவமங்கலம் சொல்லுங்க. அப்படியே 3 முறை சொல்லிட்டு தீபாவளி பண்ணுங்க. சகலவாத்தியம். சொல்லுங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில்
வஞ்சமில்லா அஞ்சமில்லா இனம் தரும் தினம் தரும் நல்லன நல்லன எல்லாம் எல்லாம் தரும் தரும் அன்பர் அன்பர் என்பவர்க்கே என்பவனுக்கு தனம் தரும் தனம் தரும் பூங்குழலால் மகாலட்சுமி நமஹ நமஹ ஓம் ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமி நமஹ நமஹ ஓம் ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமி நமஹ நமஹ 6 முறை ஓம் 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 புஷ்பத்தை வந்து திருவிளக்கு மேல சாத்துங்க. இந்த திருவிளக்கு பூஜைக்கு எதுக்காக வந்திருக்கோம்? எல்லா பிரார்த்தனைகளும் திருமணம், சந்தான பிராப்தம், தொழில் முடக்கம், குடும்பம் நிம்மதியின்மை, சகல சௌபாகியங்களும் பெறணும்னு சொல்லிட்டு அம்பால நல்லா வேண்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வாத்தியம். ஜெய் சக்தி ஆதிபராசக்தி. திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனில் காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கொடி மகிழ்ந்திடவே கணபதி ராயன் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் அடிவாடி வேலன் அவனோட வீரத்தினை புகழ்வோம் துளி வருகிறவே ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் புகழ்வோம் மாம்பழவாகினிலே கோடலை செய்வன்மை புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொரு திக்கத்தினை பரவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொரு திக்கத்தினை சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே சிவ 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 சக்தியே ஜய 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 சக்தியே சிவ 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 சக்தியே ஜய 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 சக்தியே சிவ 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 சக்தியே ஜய 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 சக்தியே ஜய 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 சக்தியே சிவ 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 சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே சத்தமா சொல்லுங்க. ராதா ரமண கோவிந்தா கோவிந்த லட்சுமி ரமண கோவிந்தா சர்வதல கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மல்லிகை முல்லை மலரானே சரசீதோ பாவா மாதவனே கேசவனே ஆதவனே யாதவனே நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா தவதிமானம் காத்தவனே தீர்க்கடரங்களில் செந்தரனே தவதிமானம் காத்தவனே தீர்க்கடரங்களில் செந்தரனே மாதவனே கேசவனே மாதவனே யாதவனே நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மணிவண்ணா நீ வாவா மணிவண்ணா மணிவண்ணா ஓ
शिवादाने दयन्ते काले मंगलाकारे कपाले चित्ताक्षाम शिवादा மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா அவர்கள் யாகசாலை வருகின்ற உள்ளது. ஸ்ரீ மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா அவர்கள் யாகசாலை வருமாறு ஸ்ரீ மாதா அன்னபூர்ணேஸ்வரி அம்மா அவர்களை யாகசாலை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம்.
எல்லாரும் ஒரு நிமிஷம். திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். என் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாய் அமைய ஏற்றவரன்களை ஜாதக பொருத்தங்களுடன் பார்த்து கொடுக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம்.